வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிளி, சின்னலி கொடுத்துருக்காங்க, பெரியலி, பழலி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுக்கும் உள்ள ஆன்சர் நம்ம கரெக்டாக எடுக்கணும். தைரியம், கிள்ளை, ஓடி, கிளினா பயம், கிள்ளை பிளத்தல், பணம், பறவை, பொன், கேலி, பயம், துன்பம். இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். கிளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பயமாக இருக்குன்னு அந்த மீனிங். இந்த பெரிய வந்துச்சுன்னா கிள்ளை, கிழினா பிளத்தல், கிழிக்கிறது அந்த மீனிங். ஸோ ஆன்சர் பி தான் சரி. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். புகழ், புகழ். இந்த பழ இல் வந்துச்சுன்னா சிறப்பு இல், இது சின்ன இல். என்ன மீனிங்னு பார்க்கலாம். வெற்றி, இடம், பெருமை, உண்மையை சொல், நகர்தல், இருத்தல், இகழ்ச்சி, ஓடுதல். இதுக்கான சரியான ஆன்சர் ஏ தான் கரெக்ட். புகழ்னா வெற்றி, வெற்றி பெற்று புகழ் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனிங். இந்த புகழ் இடம், ஒரு இடத்த குறிக்கிறது அது. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உறவு, உறவு. இந்த ரா வந்ததுன்னா என்ன மீனிங், பெரிய ரா வந்தால் என்ன மீனிங். உரிமை, ஆரவாரம், ஊக்கம், பேரொளி, சொந்தம், ஊக்கம், வலிமை, சொந்தம். ஆன்சர் பார்த்திங்கன்னா உறவு அப்படின்னாக்க வலிமை, உறவு அப்படின்னா சொந்தம். டி தான் கரெக்ட். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. குறவர், குறவர். இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். காணவர், நல்லவர், சிறியோர், சீரியோர், பெரியோர், குறவர் மக்கள், சூரர், குறும்பு செய்பவர். ஆன்சர் குறவர்னா பெரியோர், குறவர்னா குறவர் மக்கள், குறவர் இனத்தவர் இருக்காங்க இல்லையா, அந்த அவங்கள சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்த கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொற்களை தேர்ந்தெடுக்க. நரை, நரை. நரைனா சின்ன ரை வந்தால் என்ன மீனிங், பெரிய ரை வந்தால் என்ன மீனிங்னு பார்க்கலாம். வெண்மயிர், தேன், தேன், வெண்மயிர், போர், தொடை, தொடை, போர். ஆன்சர் ஏ தான் சரி. நரைனா நரைச்சிருக்கு இல்லையா முடி, வெண்மயிர், நரைனா தேன். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. வலு, வலு. இந்த ழு வந்தால் என்ன மீனிங், இந்த சின்ன ழு வந்தால் என்ன மீனிங். குற்றம், பலம், நன்மை, சோர்வு, சேய்மை, தயக்கம், வாய்மை, பயம். ஆன்சர் ஏ தான் சரி. வலுனா குற்றம், வலுனா பலம். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. முருகு, முருகு. இதுக்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம். அபயம், நோக்குதல், பழகு, சேர்த்தல், அழகு, முதிர்த்தல், இன்பம், பார்த்தல். ஆன்சர் சி தான் சரி. அழகு, முருகுனா அழகு, முருகுனா முதிர்த்தல். அடுத்த கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்த சரியான பொருளை தேர்க. பரி, பரி. பரி சின்னரி, பெரியரி. மீனிங் பார்க்கலாம். ஆடு, மான், பொன், மிகுதி, குதிரை, பிடுங்குதல், கொள்ளை, அன்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி. பரினா குதிரை, பரினா பிடுங்குதல், பரியேறும் பெருமாள், குதிரைன்னு அதுக்கு மீனிங் குதிரை, பரினா பிடுங்குதல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.